ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான எங்கள் வீட்டு ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெசிபி தாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பாராட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். பாராட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் மார்க்கெட்டில் வாங்குகிற கருவாட்டில் தான் குழம்பு வைப்பாங்க. பட் இந்த மாதிரி சுட்டு செஞ்சால் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான், ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 கொல்லி கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக தீயில வாட்டிக்கலாம். ரொம்ப வாட்டினிங்கன்னா கருகிரும். ஸோ இந்த மேலே தொல்லி இருக்கு இல்லையா, அதை மட்டும் லேசாக கருக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வால் தலையெல்லாம் வெட்டிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சுடுதண்ணியில் போட்டு. ஒரு பெரிய கொய்யாப்பழ சைஸ் அளவு புளியை க்ளீனாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க. 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் ஒரு 8 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கி ஆட் பண்ணும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நம்ம 2 கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தோல் மேலே இருக்கு இல்லையா, அது நல்லா உறிஞ்சி வர அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சையாக இருக்கக்கூடாது. ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. ஏன்னா தக்காளி தொழியில் இருக்கிறதுனால கொஞ்சம் தக்காளி தொழியில் திப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நான் இன்றைக்கி கருவாடு குழம்புக்கு ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மசாலாவை பாருங்கள், இந்த அளவு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தேங்காய் அரைச்சி கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. கூடவே புளி கரைசலையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது கருவாடு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நெக்ஸ்ட் டேலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் புளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருவாடு குழம்பு கொஞ்சம் லேசாக புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புளிப்பு இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கருவாடை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வாட்டி எடுத்துகிட்டு நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த தொல்லியெல்லாம் தானாக வந்துடும். ஸோ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கருவாடு ரொம்ப ஸ்மெல்லும் அடிக்காது, கவுச்சி ஸ்மெல். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கருவாட்டு குழம்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ கத்திரிக்காயை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மொச்சக்குட்டை இது எல்லாமே ஆட் பண்ணலாம். பட் நான் எப்போயுமே கத்திரிக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சுண்டல், கருப்பு சுண்டல் கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காய் இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபைனல் ஸ்டேஜில் கருவாடை ஆட் பண்ணுவாங்க. பட் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் கருவாடோட டேஸ்ட்டு குழம்பு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் கூட நம்ம கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு கருவாடை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த எண்ணெய் ஃபுல்லாக கருவாடோட வாசம் இறங்கிடும். ஸோ குழம்பு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொல்லி கருவாடுன்னு இல்லை, எந்த கருவாடு வாங்கினாலும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம மசாலாலாம் அரைச்சி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 25 மினிட்ஸில் நல்லா கொதித்து கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மசாலா பொடி அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை கடாயில் மாற்றி நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு இடித்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதில் அரை ஸ்பூன் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும்போது குழம்பு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து குட்டி குட்டியாக நான் பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் நல்ல பெரிய திக்கான பீசஸாக. அது ஒரு 20 பீஸ் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் குழம்பு கொதிச்சு அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடும். இதில் ஆட் பண்ணுற எல்லா மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு ஒரு 4 நாள் ஆனாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 25 நிமிஷத்துலேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸு, பேபி வெயிட் கெயின் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.